ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் கவரேஜ் வரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர்ஸில் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரூம் ரெண்ட் சப்லிமிட்னு ஒன்று இருக்குது. 1% ஆஃப் சம் இன்சூர்ட், அவ்வளோதான் நீ ரூம் ரெண்ட் எடுக்கலாம். இப்போது 5 லட்சத்துக்கு நீ பாலிசி வாங்கினேன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினேன்னா, ரூம் ரெண்ட் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. நீ 5000 ரூபாய்க்கு மேலே எடுத்தீங்கன்னா உன்னுடைய டாக்டர் ஃபீஸு, நர்சிங் ஃபீஸு, மெடிசன்ஸ் எல்லாமே கம்மியாக தான் உனக்கு கிளைம் வரும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. ஓகே, எல்லாமே லிங்க்டு டு ரூம் ரெண்ட். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாத, ரூம் ரெண்ட் சப்லிமிட்ஸ் இல்லாத பாலிசி வாங்குறது பெட்டர். அதுக்கப்புறம் கோபேன்னு ஒன்று இருக்கு. கோபேனா நீ 10% கட்டினா நான் மீதி 90% கட்டுவேன். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அது இல்லாமல் வாங்குறது பெட்டர். ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு பேசிக்கான பாலிசியிலோட கண்டிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் முதல்ல ஆஃபீஸோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி யோசிக்கலாம். இப்போ ஐஐடிலேயே எங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் 3 லட்சம் தான். ஓகே, அதோட காஸ்ட்டும் என்னுடைய 25 lakhs யுனைடெட் இந்தியா காஸ்ட்டும் ஒன்று. ஓகே, நான் என்ன 25 lakhs யுனைடெட் இந்தியா பாலிசி செப்பரேட்டாக வெளியில் எடுக்கிறோமோ அதோட காஸ்ட்டும் இதுவும் ஒன்று. ஓகே, ஸோ ஏன்னா எல்லாரும் கிளைம் பண்ணுறாங்க 50% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து எல்லா பிஎஸ்யூ கவர்மெண்ட் பாலிசி இருக்கு. மீதி 50% தான் ப்ரைவேட்டாக இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இண்டிவிஜுவல் மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அவன் மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எவ்வளவு சலுகை வேணால் அவனை கொடுப்பான். ஓகே, ஆனால் மார்க்கெட் ஷேர் ஏறினதுக்கப்புறம் ப்ளஸ் உனக்கு இந்த மாதிரி கொரோனா மாதிரி டைமில் கண்ணாப்பினான்னு கிளைம்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சலுகைகள்லாம் குறைஞ்சிடும். ஓகே, ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் கம்பேர்ட் டு லைஃப் இன்சூரன்ஸ்னால் ப்ரீமியம் ஏறிட்டே போகும். கரெக்ட். ப்ளஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா ப்ரீமியம் ஏற்றுவான். ஸோ ஒரு வருஷமும் பாலிசி கண்டிஷன்ஸ் மாறலாம். ஸோ வருஷம் என்ன மாறுதுங்கிறத வேற நம்ம ட்ராக் பண்ணி வச்சோம். ஆமாம். அண்ட் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. இப்போது எனக்கு டயபெட்டிஸ் இருந்தால் 4 வருஷம் அப்புறம் தான் அந்த டயபெட்டிஸ் நான் கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரியான வெயிட்டிங் பீரியட் சில கம்பெனி கவர்ல. அப்போ ஹை பிரைஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனி கவர் மாறிட்டே இருக்கும். வருஷம் மாறும். ஸோ வருஷம் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஹெச்ஆர்டேருந்து இமெயில் பண்ணால் டெலிட் பண்ணுவாங்க. ஓகே, எதுக்கே அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், நம்ம டெலிட் பண்ணுவாங்க. நம்மளை கூப்பிடாத வரைக்கும் எதுக்குன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவன் அட்வர்டைஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸை வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க, சம் இன்சூர்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும், இட் வில் பி கிவன் பேக் டு யூ. அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு ஆகும்? இப்போது நம்ம வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு கவர் வாங்கியிருக்கோம்னா, ஓகே, 5 லட்சம் ரூபாயும் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரேர். ஒரு 30 வருஷத்தில் பாலிசியில் மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகலாம். பட் முக்கால்வாசி டைம் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அவன் என்ன சொல்வான், நீ 5 லட்ச ரூபாய் நீ எக்ஸாஸ்ட் பண்ணனா நான் திருப்பி அதை டபுள் ஆகி திருப்பி உனக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருவேன், திருப்பி 5 லட்ச ரூபாய் கொடுப்பேன். அவன் வந்து முக்கியம்னு அட்வர்டைஸ் பண்ணுற கான்செப்ட் நமக்கு முக்கியம் இல்லைங்கிற ஒரு தம் ரூல். கரெக்ட். இன்னும் கொஞ்சம் இதுவும் பார்ப்போம். நான் மேரேஜ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தரும், குழந்தை பிறந்தா அந்த இன்சூரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ப்ரெக்னன்சிக்கு வந்து இன்சூரன்ஸ் எதுக்கு தேவை? எவ்வளோ தடவை உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக போகிறாங்க? ஒரு வாட்டி இல்லைன்னு 2 வாட்டி மேக்ஸிமம். அதுக்கு மேலே யாருக்கும் இப்போ பணம் இல்லை. 3 குழந்தைலாம் பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது எதுக்கு நீ கையால் கொடுத்துட்டு போயேன்? கரெக்ட். அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். இல்லைன்னா அதே ப்ரீமியம் நீ வாழ்நாள் பூரா கட்டணும். நீ 40 வயசு 50 வயசுக்கு அந்த எக்ஸ்ட்ரா லோடட் ப்ரீமியம் நீ கட்டிகிட்டே இருக்கணும். கரெக்ட். தேவையில்லாத விஷயம். அதுவும் இது என்ன ஒரு பிரச்சனைனா, கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ப்ரீமியம் வாங்கும்போது சந்தோஷமாக வாங்கிப்பாங்க, கிளைம் கொடுக்கும்போது அழுதுகிட்டே கொடுப்பான். ஆமாம். ஹாஸ்பிட்டல் வந்து எப்படிரா ஒரு பேஷண்ட்டுக்கிட்டேருந்து எவ்வளோ பைசா கறக்குறான்னு அவங்க பார்க்குறான், இவன் வந்து எப்படிரா பைசா குறைக்கிறான்னு இவங்க பார்க்குறான். இவன் நடுவில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம்.